نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فألهمها فجورها وتقواها صدق الله مولانا العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையளித்த இறைவனுக்கே மட்டில்லா புகழனைத்தும் சத்தியத்தில் திருத்தூதாய் திரையில் வந்துவிட்ட சர்க்குணநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நுழையட்டுமாக என்ற துஆவோடு என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இங்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தூய்மையான உள்ளமும் வாய்மையான நாவும். அல்லாஹ் மனிதனுக்கு பல்வேறு உறுப்புகளை அருளாக வழங்கி இருக்கின்றார். அவன் கொடுத்திருக்கின்ற அனைத்து உறுப்புகளுமே மிக முக்கியமானவை, அவனுடைய அருளுக்கு பாத்திரமானவை. அது ஒரு முடியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய அருள்தான். மனிதனுடைய முடி ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. வளர்ந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் பொழுது தானாகவே அது உதிர்ந்து விடுகிறது. பிறகு மீண்டும் புதிதாக உழைக்கிறது. அதுபோன்று எல்லா உறுப்புகளும், நான் ஆக மிகவும் சாதாரணமான ஒன்றை பற்றி சொன்னேன். ஒரு நாளைக்கு இதயம் 1,03,000 மேற்பட்டது அளவிற்கு இரத்தத்தை சுத்தி செய்வதற்காக வேண்டி பம்ப் செய்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 15 லட்சம் பீப்பாய்கள் அளவிற்கு இரத்தம் சுத்திகரிக்கப்படுகின்றான். 15 லட்சம் பீப்பாய்கள். ஒரு பேரல் அப்படிங்கிறது 120 லிட்டர். 15 லட்சம் பீப்பாய்கள் என்றால் எவ்வளவு பெரிய கொள்ளளவிற்குரிய இரத்தத்தை இந்த இதயம் சுத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு அவன் மூச்சு விடக்கூடியது, அவன் முகர்ந்து பார்க்கும் உணர்வு, சாதாரணமாக தெரிகின்ற இந்த மூக்கு ஒன்றும் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. நோன்பு திறக்கும் போது முன்னால் இருக்கிற வடையை சமோசான்னு மாத்தாது, சமோசாவை வடைன்னு மாத்தாது. கரெக்டா அதுக்கு அதனுடைய மனம் தெரியும். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது வடைன்னு சொல்லிடலாம். அது மூக்குதான் அதனுடைய நுகர்வு சக்தியின் மூலம் சொல்லுகிறது. ஏறத்தாழ 50,000 வாசனைகளை பிரித்தறியக்கூடிய திறனை அல்லாஹ் இந்த மூக்கிற்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்காவது மாறி இருக்கின்றதா? சில மனிதர்களுடைய வாடைகளை வைத்து அவர்களை சொல்லிவிடுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டவுடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் எனது மகன் யூசுஃபினுடைய வாடையை உணர்கிறேன்.
அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாக அதை கொடுத்திருக்கின்றான். அது போன்றுதான் இந்த நாக்கு. இது பெரும் அருள். பல்லாயிரக்கணக்கான மொட்டுகளை இந்த நாவில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியும், அந்த நாக்கிற்கு மேல் மொட்டுகளாக இருந்து கொண்டே இருக்கும், பல்லாயிரக்கணக்கில் இருக்கும். மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 70,000 சுவைகளை பிரித்தறியக்கூடிய திறனை அல்லாஹ் இந்த நாவிற்கு கொடுத்திருக்கின்றார். இது அண்ணா நகர் கஞ்சி இல்லைன்னு சொல்லிடணும் டக்குன்னு. வேற எங்கேயோ இருந்து வந்திருக்குது. இது நேற்று சாப்பிட்டது மாதிரி இல்லையே சொல்லிடுது பார்த்தீங்களா. எப்போதுமே அது மாற்றி சொல்வதில்லை. அல்லாஹ் இந்த நாவிற்கு இத்தனை பெரிய அருளை கொடுத்திருக்கின்றானே, இவைகளெல்லாம் நாம் வெளியில் தெரியக்கூடியவை. இந்த நாவை வைத்து சாப்பிடுவதோ சுவைப்பதோ இது ஒரு பக்கம் இது இருந்து கொண்டே இருக்கும். ஷரியத் அதை எப்படி பார்க்கின்றது? அல்லாஹ் மனிதன் இந்த நாவை எப்படி நன்மைகளில் ஈடுபடுத்துகின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் லிசானு ஜிர்முஹு ஸகீருன் ஜுர்முஹு கபீருன். இந்த நாவு இதனுடைய அளவு சிறியது, இதன் தீமைகள் பெரியது. நாம் மொழியும் வார்த்தைகள் எதுவும் காற்றில் கரைந்து விடாது. நாம் நினைக்கின்றோம், பேசிவிட்டால் அதை மறந்து விடுவார்கள், அது காற்றோடு காற்றாக போய்விட்டது, ஒரு நாளும் கிடையாது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் மொழியும் ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்வதற்கு நாம் மலக்குகளை உங்களிடமே வைத்துள்ளோம். ஒவ்வொரு வார்த்தையும் கல்வில் பதியும், தீமையாக சொன்னால் கன்னத்தில் அறையும். இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் நாளை மறுமையில் நடக்கும். எனவேதான் கலிமா மொழிவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? கல்வினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிய வேண்டும். நாவுக்கு பங்கு. கல்வினால் உறுதி கொள்ள வேண்டும், நாவினால் மொழிய வேண்டும். அப்போதுதான் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் நாவினால் மொழியவில்லை, கல்வியில் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அவர் மீது எந்த ஷரியத் சட்டமும் வெளிப்படையாக நாம் ஏற்கவே முடியாது. ஒருவர் சொல்லுகின்றால் நான் கல்வினால் ஈமான் கொண்டிருக்கின்றேன், நாவினால் மொழியவில்லை என்று சொன்னால் மகாத்மா காந்தி மாதிரி தான். மகாத்மா கல்வினால் உறுதி கொண்டிருந்தார், குர்ஆனை படித்து முழுவதுமாக விளங்கி இருந்தார். ஆனால் அவர் நாவினால் மொழியவில்லை. யார் நாவினால் மொழிகின்றார்களோ அந்த கலிமாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் கலிமாவை மொழிகின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக கலிமாவை இந்த உலகத்தில் மொழிந்தால், மொழிந்த உடனேயே ஒரு மலக்கு இங்கிருந்து எடுத்துக் கொண்டு செல்கிறார் வானத்திற்கு, அல்லாஹ் இடத்திலே. அவர் சென்று கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தை அவர் அடையவில்லை. இடையில் இன்னொரு மலக்கு குறுக்கே வழிமறிக்கிறார். அவர் அங்கிருந்து இறங்கிட்டு இருக்கிறார். இவர் கேட்கிறாரு, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. மேலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலக்கு, அடியான் கலிமாவை மொழிந்திருக்கின்றான், இந்த கலிமாவை நான் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். மேலிருந்து சென்ற மலக்கு கேட்கின்றார், நீங்கள் எங்கே கீழே இறங்குகிறீர்கள்? அல்லாஹ் அந்த அடியானுக்கு மஃபிரத்தை கொடுத்து விட்டான், அதை எடுத்துக்கொண்டு நான் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறேன். கலிமாவை நாவினால் மொழிவதற்குள் அல்லாஹ்வினுடைய மலக் அவனுடைய மஃபிரத்தை கொண்டு கீழே இறங்கி வந்து விடுகிறார். எனவே இந்த நாவினுடைய வாய்மை எப்போதும் மிக முக்கியமானதாக இருக்கும். எனவேதான் ஒருவர் தவறு செய்து விட்டார்,
அந்த தவறுக்கு தௌபா செய்கின்றார், நாவினால் தௌபா செய்கின்றார், உள்ளத்தால் தௌபா செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே அந்த இஸ்திக்ஃபாரை அடிக்கடி மொழிந்து கொண்டே இருக்கின்றார் என்றால் அல்லாஹ்வினுடைய அற்புதம் பாருங்கள். அந்த பாவத்தை எழுதிய மலக்கின் சிந்தனையில் இருந்து கூட அந்த பாவத்தை அல்லாஹ் எடுத்து விடுகின்றார். பாவத்தை மன்னிப்பது என்பது ரப்பினுடைய அருள் எப்படி அவனை முன்னோக்குகிறது, அந்த மலக்கின் சிந்தனையிலிருந்தும் அல்லாஹ்தாலா இதை எடுத்து விடுகின்றார். எனவே இந்த நாவை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். நன்மைகள் இல்லாமல் தீமைகளிலே நாம் ஈடுபடுத்தி விடக்கூடாது. அப்படி என்னென்ன தீமைகளிலே ஈடுபடுத்தி விடுகின்றான் மனிதன்? முதலாவது குத்தி காட்டி பேசுதல். மனிதர்கள் யாரையாவது மகிழ்விப்பதற்காக வேண்டி யாரையாவது குத்தி காட்டுவார். வேறொரு ஆளை மகிழ்ச்சிப்படுத்தணும், அவரை சந்தோஷமா வைக்கணும். இன்னொருவர் எதை செய்யறது? தாழ்வா பேசுறது, இன்னொருவரை குத்தி காட்டுவது, இன்னொருவரிடத்திலே செய்த உபகாரங்களை சொல்வது. ஏன் வேறொருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், இவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது கூட கிடையாது. இது எவ்வளவு பெரிய பாவம்! நம்ம சாதாரணமா செஞ்சிடணும். யாராவது வரும் பொழுது இன்னொருத்தர் இருப்பார், நீங்க வாங்கி கொடுத்தீங்களா அதான் போட்டிருக்காரு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அவர் நன்மையும் போச்சு, இவருக்கு பாவமும் அதிகமாச்சு. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதனை குத்தி காட்டும் பொழுது இவருடைய நன்மைகள் பாழாகி போய்விடுகின்றது. எனவே தான் இந்த நாவு அளவில் சிறியதுதான். பாவங்களை அறுவடை செய்வதில் எல்லா உறுப்புகளை விட மிக மேலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 2 உறுப்புகளுக்கு என்னிடத்திலே பொறுப்பை கொடுத்தால் நான் இதை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பை தருகிறேன். நான் வாங்கி தரேன் சொர்க்கத்தை. அந்த 2ல 1 நாக்கு. இரு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவிற்கும் இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்ம உறுப்பிற்கும் எனக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்து விட்டீர்கள், நான் இதன் மூலம் தவறு செய்ய மாட்டேன் என்று சொர்க்கத்திற்கு நான் உங்களுக்கு பொறுப்பு. எத்தனை விதமாக நாம் ஒரு மனிதரை வாட்டி வதைக்கின்றோம் இந்த நாவினால், பேச்சுக்களால், சொல்லி காட்டுவதால், கிண்டல் அடிப்பதால், எகத்தாளம் செய்வதால், ஏளனப்படுத்துவதால். இது எல்லாமே பாவம். ஒலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் ஒலா தனாபசு பில் அல்காப். உங்களுடைய நாவுகளால் பிறரை ஏளனம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இது, குர்ஆன்ல கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். உங்களில் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகசிக்க வேண்டாம், கேலி பேச வேண்டாம். அஸா அய்யகூனு கைரன் மின்ஹும். நீங்கள் நினைப்பது போல் அல்லாமல் நீங்கள் யாரை பரிகாசம் செய்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட அல்லாஹ்விடத்திலே மேலானவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள். அதேதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலையும் சொல்றான், ஒலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பிறரை பரிகாசம் செய்யாதீர்கள். உங்களை நல்லவர்கள் என்று காண்பிப்பதற்காக பிறரை கேலி செய்யாதீர்கள். ஒலா தனாபசு பில் அல்காப். உள்ளம் போறான், நொண்டி வாரான் சொல்லாதீங்க. ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜாடை மாடையாக சொல்லிவிட்டார். ரொம்ப தெளிவா கூட சொல்லல. அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவ்வளவு தூரம் ஒத்து போகாது. கொஞ்சம் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். சண்டைன்னா என்ன? மனதளவில் ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யூத குலத்தில் இருந்த ஒரு பெரும் மன்னருடைய மகள், அரச குடும்பத்தில் உள்ளவர்கள். கொஞ்சம் அவங்களை மட்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க,
அந்த புள்ளச்சி வரும்போது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஷார்ட் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் குட்டையானவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கரைத்தாலும் கடல் பூரா நாத்து அடிக்கும், கடல் பூரா நாத்து அடிக்கும். பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். மற்றவர்களை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு சுடு சொற்களை கொண்டு அவர்களுக்கு பெயரிடுதல், அவர்களை அழைத்தல், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு பெரும்பாவம் செய்வதற்கு சமம், பெரும்பாவம் செய்வதற்கு சமம். அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் போடுறான், ஒமன் லம் யதுப், ஒமன் லம் யதுப். இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்யவில்லை என்றால், தௌபா கேட்கிறான் அல்லாஹ். சிறு குற்றங்கள் இருக்குத, அது சின்ன சின்ன இபாதத்துகளால சரியாயிடும். பெருங்குற்றங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து தொழுதாலே சரியாகிவிடும், அது ஒரு பக்கம். சிறு குற்றங்கள் நம்ம தொழுகிறோம், கொஞ்சம் சுன்னத் தொழுகிறோம், இந்த மாதிரியான சில செயல்பாடுகளினால் அது அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட்டுவிடும். பெருங்குற்றங்களுக்கு தௌபா கண்டிப்பாக அவசியம். தௌபா இல்லை என்றால் பெருங்குற்றங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ் அந்த பெருங்குற்றங்களை சேர்க்கிறான். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது மிக எளிதாக இம்மாதிரியான வார்த்தைகளை நாம் போட்டு விடுவோம். பெண்களுக்கு மத்தியில் இது ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் வாயாடி அப்படிங்கிற மாதிரியான நிறைய சொற்கள், அதை இப்ப சொன்னோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த மாதிரியான நிறைய பேச்சுக்களை பேசுவாங்க. ஒமன் லம் யதுப், இதிலிருந்து யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். நாம சாதாரணமாக நினைக்கக்கூடிய இந்த பரிகசிப்பும் பிறரை பற்றியான இழிச்சொற்களும் அடையாள மொழிகளும் கூட கேட்கக்கூடியவர்களுடைய மனதை காயப்படுத்துமானால் அல்லாஹ் பெரும்பாவத்தை சேர்க்கின்றான். இதற்கு துணை நிற்பது இந்த வாய்தான். ஏன் அப்படி? ஒரு பரிகசிக்கிறதுனாலயோ கேலி கிண்டல் செய்யறதுனாலயோ அல்லாஹ் ஏன் இதை பாவமாக்குறதும் இது ஒரு சிந்தனைக்கு வரணும்ல. சரி, பரிகசிச்சுட்டு போறோம், கொஞ்ச நேரத்துல கிண்டல் பண்ணுவோம், அவரு அப்படியே கேட்டுட்டு போயிடுவாரு, அதனால ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இல்ல, பரிகசிப்பின் மூலமாக யார் பரிகாசம் செய்கின்றானோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். அங்க கிபிர் வருது, அங்க உஜுர் வருது, தற்பெருமை வருது. அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு செயல் பெருமை அடிப்பது, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு செயல் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது, தன்னை மிச்சான்னு சொல்லுவாங்க, தன்னையே தானே மிச்சிக்கிடுவாங்க. அவ பிறரை தாழ்வாக நினைக்கும் பொழுதுதான் தன்னை மிகைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அவன் அநீதம் செய்கின்றான். சிறுமை பார்வையுடன் பிற ஒருவனை பார்ப்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல். உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் ஒரு சம்பவம் வருகிறது. அபு அப்துல்லா அல்-அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி, ஸ்பெயினுடைய கார்டோவா பக்கத்துல பெருநகரம் அது. முஸ்லிம்கள் ஏறத்தாழ 800 ஆண்டு காலம் அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள். மிக பெரும் வலிமார்கள் அங்கே பிறந்தார்கள். பெரும் பெரும் ஞானிகளும் அறிவியலாளர்களும் அங்கிருந்து தோன்றினார்கள். அதில் ஒரு பேரறிஞர் அபு அப்துல்லா அல்-அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி, ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி உடைய ஷேக். ஒரு கிறிஸ்தவ ஊரை கடந்து செல்லும் பொழுது, அது கிறிஸ்தவ நாடு, நிறைய பேர் கிறிஸ்தவ மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் எப்போதுமே யாரையும் இடையூறு செய்வது கிடையாது. அவரவர்களுடைய வாழ்க்கை போங்கிற்கு அது விட்டுவிடும். அப்படி போகும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, அல்லாஹ் பரவாயில்லை நம்மள முஸ்லீமாக்கு, நான் அங்க பாரு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கிறேன், இவங்களுக்கு நாளைக்கு நரகம் தானே,
இது நாமளும் நினைக்கிறது தான். இப்படி நினைக்கிறதே அல்லாஹ்விற்கு பிடிக்காது. அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை கீழாக நினைப்பது கூடாது. ஈமான் கொடுக்கப்படாதவர்களுக்கு ஈமான் வேண்டும் என்ற அன்புதான் இருக்க வேண்டும். அதுதான் நபிக்கு பிடிக்கும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் கூட. இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அசர் தொழுவதற்காக வேண்டி ஒரு கிணற்றிலே தண்ணி எடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவரிடத்து ஹதீஸ் பாடமும் குர்ஆனுடைய பாடமும் படித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாமேதை அவர்கள் ஒது செய்வதற்காக வேண்டி கிணற்றிலே அவர்கள் தண்ணீர் எடுத்து ஒது செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ அழகான பெண்ணின் மீது அவர்களுடைய பார்வைப்பட்டு விடுகிறது. அதில் லயித்து விடுகின்றார்கள். ஒது செய்ய செய்ய அல்லாஹ் அவர்களுடைய கல்வை மாற்றிவிட்டார். தன்னுடன் வந்த தன்னுடைய சகாக்களிடம் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் சென்று விடுங்கள், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டுத்தான் இங்கிருந்து வருவேன். எல்லாரும் கெஞ்சுறாங்க. அதில் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலக மாமேதைகளில் ஒருவர். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் கெஞ்சினேன், நாங்கள் எல்லோரும் அவர்களிடத்தில் எடுத்து சொல்கின்றோம், அவர்களுடைய உள்ளத்தை எங்களால் மாற்ற முடியவில்லை, அவர் மனம் திரும்பவே இல்லை, நான் அந்த பெண்ணை அடைவேன் என்று சொல்லிவிட்டார். யாருன்னு அப்புறம் ஊருக்குள்ள விசாரிக்கிறாங்க, இன்னாருன்னு சொல்லி தெரியுது. பிறகு அவருடைய தந்தை, அந்த பெண்ணினுடைய தந்தை இடத்தில் போய் இவரே போய் கேட்கிறாரு. அவர் ஒரு நிபந்தனை வைக்கின்றார், எங்களோடு நீங்கள் சேர்ந்து எங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வியாபாரம் பன்றிகளை மேய்த்து விற்பது, அதிலேயே ஈடுபடுகின்றார். ஆனால் இவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மெம்பர்ல ஏறி குதுபா கொடுத்துக் கொண்டிருந்தவர், மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கில் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தவர் பன்றி மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வந்தது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கிறாங்க, முடியல. ஒரு வருடம் கழிந்ததற்கு பிறகு ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே நேரடியாக போய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே லேசான ஒரு ஈமானுடைய ஒளியை அவர்களுக்கு பாய்ச்சுகிறார். அல்லாஹ் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, பாடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். கொஞ்சம் பேசினதுக்கு பிறகு கொஞ்சம் மனம் திரும்பினாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஷேக், நீங்க எவ்வளவு பேருக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை மனப்பாடம் செய்வித்தீர்கள், ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு ஆயத்து ஞாபகம் இருக்குன்னா. எவ்வளவு ஹதீஸ சொல்லி இருக்கிறீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்குதுன்னா. அந்த ரெண்டுமே யார் தங்களுடைய தீன் வந்ததற்கு பிறகு அந்த தீனை விட்டு விலகி விட்டார்களோ அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். இது மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. இமாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இது போதும். அதே வச்சு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை தஸ்கீல் பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். ஒரு லேசான ஒரு பார்வை. மற்ற மக்கள் கீழானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற பார்வையில் ஒரு மனிதர் பிறரை பார்த்தால் அல்லாஹ் அதற்கு கடுமையான தண்டனையை கொடுக்கிறார். இது எதுல இருக்கு அப்படின்னா, பிறரை பார்த்து பரிகசிப்பதிலும் கிண்டல் செய்வதிலும் அவர்களை ஏளனமாக பேசுவதிலும் இருக்கிறது. எனவே அவ்வாறு செய்வது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஷரியத் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு பேர் பல்வேறு விதமாக சொல்லலாம். கேலின்னு சொல்லலாம், கிண்டல்னு சொல்லலாம், மற்றவர்களை ஏளனமாக நினைப்பதுன்னு சொல்லலாம், பிறரை பட்டப்பெயர் சொல்லி அழைப்பதுன்னு சொல்லலாம். எது சொன்னாலும் அவருடைய மனதை அது புண்படுத்தினால் தவறு, புண்படுத்தவில்லை. ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறாரு,
அதனால அது பெருசா ஒண்ணு அவங்க நினைக்கிறது இல்லை அப்படின்னா அதனால ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். சில பேருடைய வீட்டுல பட்ட பேர் இருக்கும், சில குடும்பங்கள் அந்த மாதிரி பட்ட பேர் சொன்னாதான் தெரியும். ரொம்ப மோசமான பட்ட பேர் கூட இருக்கும், ஆனா அதுவே அந்த வழிகளிலே அது வளைஞ்சு வரும். ஒரு ஊர்ல ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, நான் கேட்டே ரொம்ப ஆச்சரியமா அது சொன்னா உணவு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு அது வந்து பட்ட பேர், குசு போட்டாருன்னு பேர். அது எந்த வீடு அப்படின்னா அது இப்படி சொன்னாதான் தெரியும், ஒவ்வொரு பேரை சொன்னாதான் தெரியும். ஆனா அவங்க அப்படி சொன்னா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா, அந்த வீட்டுக்காரங்க தான், அந்த வம்சம், அந்த வகைரா தான். இது வேற, இதனால தவறு கிடையாது. ஆனால் ஒரு மனிதரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரிடத்திலே நாம் இதை சொன்னால் அப்போது அவர் மனம் வருந்தினால் நிச்சயமாக அதனுடைய தண்டனை நமக்கு வந்தே தீரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை மிம்பரிலே ஏறி, யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, யா மாஷர மன் அஸ்லம பிலிசானிஹி வலம் யுஸ்லில் ஈமானு இலா கல்பிஹி, நாவினால் மட்டும் ஒழுங்கீர்கள், உள்ளத்தில் போகவில்லை என்றால் உங்களுக்கு கேடுதான். அதுக்கு அடுத்தது சொன்னாங்க, லா துஇல் முஸ்லிமீன வலா துஅய்யிரூஹும், முஸ்லிம்களை நோவினைப்படுத்தாதீர்கள், நாவால் நோவினைப்படுத்தாதீர்கள். ஈதா அப்படின்னா நாவினால் நோவினைப்படுத்துவது. ஒலா துஅய்யிரூஹும், அவர்களை ரொம்ப கீழ்த்தரமா பார்க்காதீங்க. ஒலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடி அலையாதீர்கள். யாரை பத்தியும் குறைய தேடி அலையாதீங்க. சில பேருடைய இயல்பே அப்படி இருக்கும். எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேர் ஊரேன்னு சொல்லுவாங்க. ஊரை சும்மா ஒரு தடவை போட்டு நோண்டி 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 அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு அங்கே ஏன் போனாரு, இவர் ஏன் அதை செய்தாரு, இதை செய்தாரு, இப்படியே நோண்டிட்டு இருக்கிறது. அதுவும் பள்ளிவாசல்ல இருக்கிற பத்தி நோன்றதா இருந்தா லட்டு திங்கிற பாரு. ஊர்கள் அங்க இல்ல, இங்க ஆளாளுக்கே வேலை இருக்குது. அதுக்குன்னு ஒரு திண்ணை ஒண்ணு கட்டி விட்டுருப்பாங்க பள்ளியில, அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்துப்பாங்க. அஜித் நடந்து போனாரா, சைக்கிள்ல போனாரா, கார்ல போனாரா, பைக்ல போனாரா, அவர் என்ன ஜுப்பா போட்டாரா, சட்டை போட்டாரா, பனியம் போட்டிருக்காரா, இல்ல வேற ஏதாவது போட்டிருக்காரா, இதையெல்லாம் உட்கார்ந்து பேசுவோம். அடுத்த நாள் தொழுது முடிச்சு வெளியே வந்த உடனே ஒரு 4 பேரை கூட்டு வச்சுட்டு இதையெல்லாம் எடுத்து சொல்றது. பத்தியா எது ஒண்ணு அடிச்சிருக்கு இப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு உள்ள வண்டவாளம் பூரா இறக்கி வைப்பான் எல்லாத்தையும். இது வந்து ஒரு ஆளுக்கு சொல்றது, இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது தானே. ஊருக்கு பொண்டாட்டியா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் வாயிலே உழுவுறது அஜித்தும் போதுதான் இருக்கும். மற்றவர்களை பற்றியும் நாம் எடுத்து சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலா தத்தபியோ அவுராத், அவர்களுடைய குறைகளை நீங்கள் தேடாதீர்கள். என்ன இதனால என்ன? மன் தத்தப்பா அவுரத்தஹு அவுரத்த அஹில் முஸ்லிம், ஒருவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய குறையை தேடி துருவினால் தத்தப்பா அல்லாஹு அவுரத்தஹு, அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். ஒமன் தத்தப்பா அல்லாஹு அவுரத்தஹு, அல்லாஹ் யாருடைய குறையை தேட ஆரம்பித்து விட்டானோ அவனை கேவலப்படுத்துவான். அவன் வீட்டிற்கு உள் அறையில் உள்ளிருந்தாலும் அவனை கேவலப்படுத்தி விடுவான். அதான் சொல்லுவாங்க, அம்பு எய்யும் பொழுது பார்த்து எய்தணும், இல்லைன்னா அதே அம்பு தன் மீது திரும்பி வந்து பாய்ஞ்சிடும். எனவே மற்றவர்களை குறை பேசும் பொழுதும், மற்றவர்களை பற்றி கோல் சொல்லும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே மாதிரி நம்மள கோல் சொல்றதுக்கும் அல்லாஹ் ஆள வச்சிருக்கோம், கேவலப்படுத்தி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். பேச்சு என்பது அல்லாஹ்விடத்திலே மிக கவனமாக நாம் பேசணும். பேச்சுங்கிறது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சாதாரண, ஒரே வார்த்தை தான். கபில் தூ நிக்காஹா, ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அது கூட 3 தடவை சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தடவை சொன்னா போதும். யாரோ ஒரு பெண் நமக்கு மனைவியாக்கி விடுகின்றார்.
இல்ல நீ உள்ளத்தால சொன்னியா, தெரிஞ்சு சொன்னியா, தெரியாம ஒண்ணும் கேட்க வேண்டியது. சொல்லிட்டா பொண்டாட்டி. என்னங்க, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண் திருமணத்தின் பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் கபில் தூ, முடிஞ்சு போச்சு. அதே பெண் தல்லக் தூ, தலா கூட்டிட்டு அந்தி தாலிக்கும் சொல்ல முடியும். எப்படி பாருங்க, மகரமான ஒரு பெண்ணை எவ்வாறு ஒரு வார்த்தை மாற்றுகின்றது. அப்ப வார்த்தை என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. எனவே நாவில் இருந்து மொழிகின்ற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரும் பெரியார், உங்களுக்கு தெரியும், அவங்கள நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய சீதேவி, மிக பெரும் செல்வந்தர், துருக்கி நாட்டில் உள்ளவர். அவருக்கு நிறைய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் மூலமாக பெரும் வருமானம், பெரிய பங்களா, அது இதெல்லாம் அரண்மனை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தார். தன்னுடைய தோட்டத்தில் ஒரு நாள் வந்து உட்கார்ந்து அந்த தோட்டக்காரரிடத்துல சொல்றாரு, போய் கொஞ்சம் திராட்சை ஜூஸ் கொண்டு வாப்பா அப்படின்னாரு. அதாவது தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த திராட்சையில் இருந்து எடுக்கப்பட்ட சாறு, அதை கொண்டு வந்து ஒரு கொடுத்தாரு. ரொம்ப புளிக்குதப்பா, வேற பழத்துல இருந்து எடுத்துட்டு வா. வேற ஒரு பழத்துல இருந்து எடுத்துட்டு வந்தா அது இதை விட புளிக்குது. என்னப்பா, தோட்டத்துல எது நல்லா இருக்கும் எது புளிக்கவோ தெரியாதா? இல்ல, நான் இதுவரையிலும் இதுல இருந்து ஒரு பழம் கூட எடுத்து ருசிச்சதில்லை. நீங்க இதுக்கு என்ன காவல்ல காக்கதான் வச்சிருக்கீங்களே தவிர இந்த பழத்தை சாப்பிடறதுக்கு எனக்கு வைக்கல. அவர் நினைச்சாரு, இதுக்கு மேல இவரை நம்ம இங்க வச்சிருக்க கூடாது. இவர் ரொம்ப அல்லாஹ்வாலவா இருக்கிறார், இறைவனை நேசிப்பவராக இருக்கின்றார். இவரை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பதே ஒரு இபாதத்து. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இவரை வச்சுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் போகுது. முதலாளியினுடைய முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அவருடைய பேர் முபாரக், அந்த வேலைக்காரர் பேர். ஏன் இப்படி ரொம்ப கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு, இல்ல, என்னுடைய மகளுக்கு திருமணத்தினுடைய காலம் வந்துருச்சு. மன்னர்களிடமிருந்து அவர்களுடைய பிள்ளைகளை கட்டிக் கொள்வதற்காக வேண்டி, மனமுடித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வருது பேச்சு. பெரும் பெரும் தொழிலதிபர்களிடமிருந்து வருகிறது. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, யாருக்கு கட்டி கொடுக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஈஸி தானே, ரசூலுல்லாஹ் அதுக்கு வழி சொல்லி இருக்கிறாங்களே. நீங்க கல்யாணத்துல அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, தும்காஹுல் மர்அத்துல் லிஅர்பஈன், நான்கிற்காக வேண்டி ஒரு பெண் மனமுடித்து கொடுக்கப்படுகின்றார். லிமாலிஹா, அவருடைய பணத்திற்காக, ஒலி ஜமாலிஹா, அவருடைய அழகிற்காக, ஒலி ஹசபிஹா, அவருடைய குடும்பத்திற்காக, ஒலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. நபி அவர்கள் சொன்னார்கள், தீனுடையவளை கட்டிக்கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள். கணவன் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நல்ல தெரியுது, சரி ரைட்டு, தீனுடையவர் யாரு, வேற எங்க போய் தேடணும், இவரே நல்ல தீனுடையவர் தானே, இவருக்கே நம்ம பிள்ளையை கட்டி வச்சிருவோம். அப்படியே பிள்ளையை கட்டி வச்சுட்டாங்க. தன்னுடைய மகளை முபாரக்கிற்கு கட்டி வைத்து விட்டார். குழந்தை பிறக்கின்றது. அதுக்கிடையில இவர்களுடைய காலம் முடிஞ்சு அவங்களும் மோட்டா போயிடுறாங்க. எல்லா சொத்துக்களும் அந்த குழந்தைக்கு வந்து சேருகிறது. தாய் தந்தையர்கள் எல்லாம் இறந்து விடுகின்றார்கள். சொத்துக்கள் பூரா அப்துல்லாவுக்கு வந்து சேருது. அந்த குழந்தை தான் அப்துல்லா. அவங்க அத்தா முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி, ரொம்ப பெரிய செல்வந்தர். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கல்வி பயின்றவர்கள், பெரிய சூஃபியும் கூட, ரொம்ப ஞானமிக்கவர்கள். ஒரு தடவை அதிகமா ஹஜ்ஜுக்கு போவாங்க. அவங்க ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போய் விட்டு திரும்பி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு பெண் எதிரிலே வருகின்றார். கொஞ்சம் வாகனத்தில் வந்து கொண்டிருந்ததால் சரியா அடையாளம் தெரியல. கிட்ட வந்தவொன்னு பாக்குறாங்க, பெண். அது அந்த ஒட்டகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா சிவிகைன்னு சொல்லுவாங்க, பல்லக்கு மாதிரி இருக்கும். அது உள்ள இருப்பாங்க, அது மறைச்சிருக்கும். உள்ள இருக்கிறது யாரும் தெரியாது. மறைந்து திரை போட்டிருந்ததற்கு பிறகுதான் தெரியுது இது வந்து உள்ள பெண். வந்து சலாம் சொன்னாங்க.
அவர் வந்த உடனே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. உள்ள இருந்த அந்த முதிர்ந்த பெண் சொன்னாங்க ஸலாமு கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். குர்ஆன் ஆயத்து. பதில் என்ன சொன்னாங்கன்னா அதுவும் சலாம் தான். அல்லாஹ்விடம் இருந்து சலாம் உங்களுக்கு உண்டாவதாக. ஸலாமு கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அவர் ரெண்டாவது கேட்டாங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண் உள்ள இருந்து பதில் சொன்னாங்க வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். இதான் பதில். குர்ஆன் ஆயத்து. அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூரணமாக்குவீர்களாக. பரிபூரணமாக்குதல் அப்படிங்கிறது அப்ப ஜியாரத்துக்கு போயிட்டு மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படிங்கிறது தெரியுது. ஜியாரத்துல இருந்து திரும்பி வந்து ஹஜ்ஜ முடிச்சுட்டு வராங்க. சரி ரைட்டு. இப்ப இங்கேயே வந்தீங்க என்கிட்ட. அப்ப அவங்க பதில் சொன்னாங்க ஒமன் யுபிலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ் யாரை வெளிப்படுத்தி விட்டானோ அவனுக்கு நேரடி காட்டுபவர் யாரும் இல்லை. இதுவும் குர்ஆன் ஆயத்து. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வழி தடுமாறி வந்துட்டாங்க. வழி தடுமாறி வந்திருக்காங்க. இப்ப வழியை காட்டணும். சரி ரைட். எங்க போகணும் அப்படின்னா உதுஃபுல் மிஸ்ர். இதுவும் ஆயத்து. மிஸ்ருக்கு போகணும். மிஸ்ர்னா அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்பி சிட்டிக்கு போகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவும் ஆயத்து தான். சரி நான் கூட்டிட்டு போறேன் என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டே போகும் பொழுது அவங்க சொல்றாங்க வாசினு இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். நீங்கள் நல்லதை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நல்லடியார்களுக்கு மிகவும் நேசிக்கின்றான். அவர்களை நேசிக்கின்றான். அதுவும் ஆயத்து. போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கவிதைகள் பாடுறது அவங்களுடைய பழக்கம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கவிதைகளை பாடுறாங்க. அதுல ஒரு குறிப்பான கவிதை, அது ரொம்ப பெரிய சம்பவம். அதனுடைய கடைசி துண்டை மட்டும் நான் சொல்றேன். ஒரு அடிமை, அல்லாஹ்விடத்திலே துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமை. அவர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வேலைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்களுக்கு சேவை செய்யறாங்க. அவங்களுடைய அடிமையாக இவங்களே மாறுறாங்க, ஷேഖே மாறுறாங்க. இது நடக்கிறது காலையில நடந்துகிட்டு இருக்குது. சாயந்தரம் அவர் உணவு தண்ணி போட்டு அவருக்கு செல்லா விரிச்சு அவருக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் முசல்லா போட்டு தொழுகிறார். அப்படி தொழும் பொழுது முதல் ரக்காத்திலும் ரொம்ப நேரம் சுஜூதுல இருந்தார். இரண்டாவது ரக்காத்திலும் ரொம்ப நேரம் சுஜூதுல இருந்தார். இன்னும் இவ்வளவு நேரம் சுஜூதுல இருக்கிறாருன்னு சுஜூதுக்கு பக்கத்துல போய் காலை வச்சு கேட்கிறாங்க என்ன சொல்றாரு. அப்ப அவரு சொல்றார், அந்த அடிமை சொல்கிறார், வயது முதிர்ந்தவர். அந்த அடிமை சொல்கிறார், யா அல்லாஹ், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவன் என்ற ரகசியம் உனக்கும் எனக்கும் இடையே மாத்திரம் இருந்தது. அது இப்போது வெளிப்பட்டு விட்டது. அவர் ஒரு துஆ கேட்டாரு, உடனே மழை பெஞ்சது. அதுல இருந்து அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு வந்து நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு இப்போது வெளிப்பட்டு விட்டது. இனிமேல் என்னை எல்லோரும் அழைப்பார்கள். என் கடைக்கு வா, என் ஃபேக்டரிக்கு வா, எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன பரக்கத்து. அவரை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தணுங்கிறது இல்ல, அவரை கூப்பிட்டா காசு வரும். பரக்கத்து. பரக்கத்துக்காக வேண்டி எல்லாரும் கூப்பிடுவாங்க. நான் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அந்த மாதிரி ஒரு பெருமை வரக்கூடிய நேரத்தில் எனக்கும் உனக்கும் இடையிலான தொடர்பு அறிந்துவிடும். எனவே இப்பொழுதே நீ என்னுடைய உயிரை எடுத்துக்கொள். இது ஒரு பெரிய கவிதை. இது அந்த கவிதையை தான் இவர் படிச்சுக்கிட்டே போறார். அடுத்த நிமிஷம் அவங்க மூட்டாயிட்டாங்க. என்ன அல்லாஹ் தக்குவா, அல்லாஹ்வினுடைய இறையச்சம் என்பதும் அல்லாஹ்வை எப்படி பயப்படுகின்றார்கள் என்பதற்கு அவர் ஒரு பெரிய உதாரணம். இந்த கவிதையை அவங்க படிச்சுக்கிட்டே போகும் பொழுது அந்த அம்மா அந்த ஒட்டக சிவிகையில் இருந்து குரல் கொடுக்கின்றது, குர்ஆன். குர்ஆன்ல இருந்து எதையாவது ஓதுங்க, எதுக்கு கவிதையெல்லாம் படிக்கிறீங்க? இதுவும் ஆயிடுச்சு. அவங்க விட்டுட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு கேட்டாங்க, உங்க வீட்டை பத்தி சொல்லுங்களேன், யாரு, எத்தனை பிள்ளைங்க, என்ன? லா தஸ்அலு நசியா துபுதலக்கும் தசுருக்கும். இதுவும் ஆயிடுச்சு. இதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, எடுத்து சொன்னா ரொம்ப கேவலமா போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள். எடுத்து சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவும் ஆயிடுச்சு. லா தஸ்அலு நசியா துபுதலக்கும் தசுருக்கும். விட்டுட்டாங்க.
சரி, அப்புறம் கேட்டாங்க, அப்ப யார்கிட்ட போகணும்? இங்க சிட்டி வந்துருச்சு. அங்க இருந்து பதில் வருது, அல்மால் ஒரு பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளும் பிள்ளைகளும் இந்த உலகத்தின் அலங்காரம். ஓஹோ, இங்க அப்ப உங்களுக்கு சொத்து பத்துக்கள் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப அடுத்தது கேட்டாங்க, பிள்ளைங்களுடைய பேர் என்ன? இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக். அதுவும் ஆயிடுச்சு. ஓ, இந்த 3 பேரா? சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. அந்த 3 பிள்ளைங்களும் வந்துட்டாங்க, ஓடி வராங்க. அவங்களும் அம்மா காணலங்கிற தவிப்போட இருந்தாங்க. வந்துட்டாங்க, தாயார் வந்துட்டாங்க. வந்த உடனே தாயாரோட சேர்ந்து விட்டு அப்ப அவங்கள்ட்ட சொன்னாங்க, இதுவும் ஆயிடுச்சு. உள்ளம்போடு பிறருக்கு விருந்தளிப்பார்கள், உணவு கொடுப்பார்கள். புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பிள்ளைங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நல்ல விருந்தொன்று கொடுத்து முடித்தார்கள். விருந்து கொடுப்பதற்கு முன்னால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மறுக்கின்றார்கள், இல்ல வேண்டாம் அப்படின்னாங்க. அப்ப அடுத்தது ஒரு ஆயத்தை சொல்றாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் உங்களுக்கு விருந்து கொடுக்கிறோம். இதுவும் ஆயத்து. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இவருக்கு தலை சுத்திருச்சு. என்னடா எதை சொன்னாலும் ஆயத்தாவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்க, என்னங்க உங்க அம்மா யார்? இதுவரையிலும் வேற எந்த பேச்சுமே பேசல, எல்லாமே ஆயத்தாவே சொல்லிட்டு இருக்கிறாங்களே என்ன? அப்ப அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எங்க அம்மா ஒரு ஹாஃபிலா, குர்ஆனை மனனம் செய்தவர். குர்ஆன் மட்டுமல்ல, ஹதீசுகளும் நிறைய ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் மனனத்தில் இருக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சையும் அல்லாஹ் நாளை மறுமையில் பிடித்துக் கொள்வான் என்பதால் கடந்த 20 வருடங்களாக குர்ஆன் ஆயத்துக்களை தவிர வேறு எதையுமே பேசியதில்லை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நிலையை எண்ணி மிகவும் அதிசயப்பட்டு போனார். நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த செயல் நமக்கு ஒரு பாடம். பேச்சுக்களால் ரப்புல் ஆலமீனுடைய பிடி இருக்கிறது என்பதால் யாரிடத்திலுமே அவர்கள் வேறு எதையும் பேசிக் கொள்வதில்லை. எதை எடுத்தாலும் குர்ஆனுடைய ஆயத்து தான். குர்ஆனுடைய ஆயத்தால் பிடிக்க முடியாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பானா, அன்த குல்த, உங்களையும் உங்களுடைய தாயையும் வணங்க சொல்லி நீங்கள் தான் சொன்னீர்களா ஈசா? என்ன எல்லாரும் வந்து சொல்றாங்களே, 3 கடவுள் கொள்கையை டெர்னிட்டி, முக்கடவுள் கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கின்றார்களே, நீங்களும் உங்களுடைய தாயையும் வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சொன்னீர்களா இவர்களை வணங்க சொல்லி? இப்படி எல்லாம் கொஞ்சம் அதட்டலா கேட்பாங்க, கொஞ்சம் அதட்டலா. உண்மை இல்லது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லி விடுவார்கள், யா அல்லாஹ் இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் முஹத்திஸீன்கள் விரிவுரையில் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் இப்படி கேட்கும் பொழுது இந்த பயத்தினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு ரோமங்களிலிருந்தும் இரத்தம் முடியும். உண்மையாளர்கள், வாய்மையாளர்களே அல்லாஹ்வினுடைய இந்த பிடிக்கு இவ்வளவு அஞ்சினார்கள் என்றால், பொய்யும் புரட்டும் செய்யக்கூடிய நம்மால் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பிடியை தாங்க முடியும்? எனவேதான் வாய் என்பது ரொம்ப முக்கியமானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனால் தான் தன்னுடைய வாயில் எப்பொழுதும் கூழாங்கற்களை போட்டு வைத்திருப்பார்களாம். பேசவே கூடாது. நிறைய பேர் பேச மாட்டாங்க, வலிமார்கள் நிறைய பேர் பேச மாட்டாங்க. பாக்கி பில்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வருகிறது, பேசவே மாட்டார்களாம். ஒருவர் சொன்னாராம், போய் அவங்கள்ட்ட எனக்கு ஏதாவது நசீஹத்து செய்யுங்க, எனக்கு ஏதாவது பாடம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மௌனத்தில் இருந்து நீ பாடம் கற்றுக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய பேச்சில் இருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறாய்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மனிதனுடைய உண்மை நிலை அவனுக்கு நாவுக்கு அடியில் இருக்கிறது. நாவை திறந்தால் அவன் வண்ட வாழ முடியாது. அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நாவை பேணிக் கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது பார்வையை பேணிக் கொள்ள வேண்டும், மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது கல்வை பேணிக் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரொம்ப அற்புதமான பொன்மொழிகள் இவைகள்.
இந்த நாவிற்கும் உள்ளத்திற்கும் மிக பெரும் தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எதுவும் பலனளிக்காத நாளை மறுமையில். உங்களுடைய செல்வமும் பலனளிக்காது, செல்வாக்கும் பலனளிக்காது, உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் பலனளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், வாய்மையுள்ள உள்ளத்தோடு யார் வந்தீர்களோ அவர்கள் மட்டும்தான் இங்கு வெற்றி பெற முடியும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க இங்க செஞ்சுட்டு போறது மட்டுமல்ல, என்கிட்ட கொண்டு வரும். ஒரு அமல செஞ்சீங்க, உதாரணமா ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சீங்க, அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அவரை பார்த்த உடனே ஒரு எண்ணம் வந்தது, பரவாயில்ல நம்ம இவரு கொடுத்து இவர் நல்லா இருக்கிறார், அல்லது நம்ம கொடுத்ததுனால இவருக்கு கொஞ்சம் நல்ல இது வந்துருச்சு, போச்சு. அவர்கிட்ட சொன்னா மொத்தமும் அழிஞ்சு போகும் மண். அவரிடத்தில் சொன்னால் மொத்த தர்மமும் அழிஞ்சு போகும். எண்ணினாலே அதனுடைய நன்மைகள் போய்விடும். அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச நற்கர்மங்கள் என்னிடத்தில் கொண்டு வரும், விட்டுட்டு வந்துடக்கூடாது துனியாவில். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமானதாக என்னிடத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், நாளை மறுமையில் அவர்களுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டு உள்ளே என்ன இருக்கின்றது என்று கேட்கப்படும். உள்ளத்தை வெடிக்க வைப்பான். நீ என்னென்ன நினைச்சிருந்தேன்னு வெளியே கொண்டு வந்து கக்கிடுவான். நம்ம எவ்வளவு தடவை இந்த ஆயத்தை ஓதுறோம். அவர்களுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டு உள்ளே இருப்பவைகள் வெளியே வந்து கிடக்கும், அதில் என்னென்ன இருக்கின்றது என்று அது சொல்லும். பேரன்பிற்குரியவர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்தி வைத்திருப்பது மிக மிக முக்கியமான கடமை. உள்ளத்துல கசடு இருந்துச்சு, உள்ளத்துல சரியில்லாத இருட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நாவோ கண்களோ பார்வை இருந்து எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹும் கானூ கௌமன் அமீன், அவர்கள் குருட்டு மக்கள் அப்படிங்கிறான். இன்னும் நல்ல பார்வை இருந்துச்சு, நல்ல கேட்பாங்களே, எல்லாமே இருந்துச்சு. ஏன் குருடுன்னு சொல்றான்? உள்ளம் குருடு, உள்ளம் குருடாகி போனது. ஹஜ்ரத் நிசாமுத்தீன் அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதுல இருந்து வராங்க. அலாவுதீன் ஹில்ஜியினுடைய ஆட்சி காலம் அது, முகலாயர்களுக்கு முன்னாடி ஹில்ஜியினுடைய ஆட்சி காலம். வந்தவங்க இப்ப இருக்கிற இதே நிசாமுத்தீன்ல தான் அந்த இடத்துல வந்து தங்குறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே குஃபார்கள், முஸ்லிம்களே கிடையாது. குஃபார்கள்னா சாதாரண குஃபார்கள் இல்லை, எல்லாருமே ஜாட், ரொம்ப மேல் ஜாதி மக்கள். அவங்களுடைய பாஷை உங்களுக்கு தெரியாது, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுடைய பாஷையும் அந்த ஜாட் மக்களுக்கு தெரியாது. அப்ப உருது நடமாட்டத்தில் இல்ல, உருது பிறக்கவே இல்லை. பார்சி இருந்தது. நிசாமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பார்சி தெரியும். அமீர் குஸ்ரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் அந்த காலத்து அரசவை கவிஞர்கள் ஒருவர், ஆனா பெரிய இறைஞானி, வலியுல்லா. அவர் நிசாமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 40 வருடமாக தக்பீர் தஹரீமா விடாம தொலை வச்சவர் அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி தான். இவங்க தான் நிசாமுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேச்சுக்களை சாதாரண லோக்கல் மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய மொழியில எடுத்து சொல்லுவார். இப்படி எடுத்து சொல்லி அந்த காலத்து பாப்புலேஷன்லயே 90,000 பேர் அவங்க கையில இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரொம்ப எல்லாம் பேசல. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவங்க கல்வி சுத்தமா இருந்துச்சு. கல்வை எப்படி சுத்தமாக்குறது? ஆசையா இருக்குது. கல்வை சுத்தமாக்குறது நம்ம கையில இல்ல. யாராவது இந்த மாதிரி சுத்தமான மக்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இவர்களை தேடி கண்டறிந்து
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கலை என்பது அவர்களுக்கே உரியது. இதே பகதாதுடைய பிரச்சனையில தான் அங்கிருந்து வராங்க, ராஜஸ்தானுக்கு வராங்க. வரும் வழியில் அவர்களுடைய கைகளில் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் 90 லட்சம் பேரா. 90 லட்சம் எல்லாம் ராஜ்புத் ஜாட்டுகள், சாதாரண மக்கள் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஐயங்கார் மாதிரி அவங்க ராஜ்புத்லாம் மிகப்பெரிய வீரர்கள், மேல்தட்டு மக்கள். எதனால நடந்தது அப்படின்னா அவர்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்தது. சில வழிமார்களை நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமே இங்க முழுவதுமாக இம்மாதிரியான செயல்களை கொண்டு வந்துவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அல்லாஹ் சொன்னானாம், இப்ராஹிமே உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கழுவிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அங்கே தண்ணீர் செல்லாத எப்படி கழுவுவது? அல்லாஹ் திரும்ப சொன்னானாம், அது தண்ணீரால் கழுவப்படக்கூடியதல்ல, கண்ணீரால் கழுவப்படக்கூடியது. உள்ளம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் சீர் செய்யக்கூடிய ஒன்று. உள்ளம் சரியாக இருந்தால் பார்வைகள் சரியாக இருக்கும், உள்ளம் சரியாக இருந்தால் நாம் சரியானதை பேசும், உள்ளம் சரியானதாக இருந்தால் சரியானவற்றை கைப்பிடிக்கும், உள்ளம் சரியாக இருந்தால் சரியான இடத்திற்கு கால்கள் செல்லும். உள்ளம் கெட்டு போய்விட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாவம் செய்யும் பொழுது கல்பில் ஒரு சிறு கருமுள்ளி விழுகிறது, நீங்கள் செய்ய 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 முழுவதுமாக அந்த கல்பே இருட்டாகி விடுகிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்கார்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், ஷேக், நீங்க சொல்வது எதுவுமே என்னுடைய உள்ளத்துல ஏற மாட்டேங்குது, என் உள்ளத்துல எதுவும் ஏற மாட்டேங்குது, ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்து, அதனால என் உள்ளம் ரொம்ப இருட்டா இருக்குது, ஏதாவது துஆ செய்யுங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், உன்னுடைய உள்ளம் இருட்டாக இல்லை, உன்னுடைய உள்ளம் இறந்து போய்விட்டது. ஏன்னா உள்ளம் தூங்கினால் அதை எழுப்பலாம், இது மூத்தாவே போயிடுச்சு. மூத்தா போயிடுச்சு அப்படின்னா பாவங்கள் லேசா தெரியும், எது செஞ்சாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லவற்றை கேட்பதற்கு உள்ளம் விரும்பாது, நல்ல மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு உள்ளம் விரும்பாது, நல்ல செய்திகளை இந்த உள்ளம் ஏற்காது, எல்லாத்தையுமே அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்படி போச்சுனாலே புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளம் எங்கோ வழி தவறுகிறது. அந்த உள்ளத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒருவரை பிடிக்க வேண்டும், அவர் அல்லாஹ்வை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய நல்மனிதராக இருக்க வேண்டும். அதனாலதான் இம்மாதிரியான மஜ்லிஸ்களில் அதிகம் வந்து அமர வேண்டும். உலமாக்கள் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிபுகத் அல்லாஹ் உமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபுகா, அல்லாஹ்வின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. யார் யாரையோ நீங்க முன்மாதிரியா இருக்காதீங்க, அல்லாஹ்வின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள். உலமாக்கள் அந்த வர்ணத்தை விற்பவர்கள் தான். நாங்க வச்சு என்ன செய்யறோம், கூவி கூவி விற்கிறோம், இந்த வாங்கிக்கிங்க அந்த வாங்கிக்கிங்க. மஷாயிஹ்மார்கள் இருக்காங்க பாருங்க, வலிமார்கள், அவங்க தான் வர்ணம் பூசுபவர். வர்ணத்தை விற்கிறதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல உலமாக்கள் செய்யறது ரொம்ப கஷ்டம். உலமாக்களிலேயே யார் நாதாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த முடியும், நம்முடைய வர்ணத்தை மாற்ற முடியும். சிபுகத்தல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வர்ணத்தை நாம் பூசிக்கொள்ள வேண்டுமானால் இந்த வலிமார்களோடு நம்முடைய சகவாசங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அதிகமான விக்ர மஜ்லிஸ்களிலே உட்கார வேண்டும். நபியிடத்திலே கேட்கப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், உள்ளம் இருளாக இருக்கிறது, என்ன செய்வது? விக்ரை கொண்டு அதை பொலிவு பெறச் செய்கின்றார்கள். அதிகமா திக்ர் செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். முடியல அப்படின்னா யாராவது இந்த மாதிரி ஒரு நாதாக்களை எங்களுடைய கண்கள்ல காட்டு, எங்களுடைய உள்ளம் சுத்தப்படட்டும் என்று ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். உங்களோடு சேர்ந்து நானும் துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم عاتق رقابنا من النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على خير خلقه محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.